ரஹீமா என்ன ப்ராஜெக்ட் செய்ய போகிறீங்க? மீனுக்கு என்னென்ன பொருள் தேவை? கலர் பேப்பரு, கூகுள் ஐயே கலரு எடுப்போமா? எடுப்போம். என்ன கலரில் கலர் செய்ய போகிறீங்க? மீன் பிங்க். இந்த பிங்க் ஓகேவா? ஓகே. புக் எடுத்துக்கோங்க. கீழேக்குள்ள திங்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது எல்லாத்தையும் எடுங்க. எங்கே மருந்து அட்டை இருந்துச்சு எங்கே எடுங்க. இப்போ இந்த மீன் ரெஹா ட்ரை பண்ண போகிறாங்க. எப்படி செய்யணும் செய்யுங்க. ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்கோல் தேவை. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் மாதிரி நம்மளுக்கு வந்து பேப்பரு தேவைப்படும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இந்த மாதிரி இப்படி மடக்கி இப்படி மடக்கிக்கிட்டேன்னா இந்த இடத்துல வந்து உனக்கு இது வந்துடும். ஸ்கேல் பென்சில் எடுத்து கொடு. நான் உனக்கு டாட் வச்சு தரேன், அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இந்த டாட்டோட ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோ. கட் பண்ணுங்க மெதுவா, ஸ்லோ. ரொம்ப ஆடுது இந்த பேப்பர். மெதுவா ஸ்லோ. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டெப் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அது இந்த மாதிரி கட் பண்ணிக்க சொல்லிருக்காங்க. கட் பண்ண சொல்லியிருக்காங்களா ஃபோல்டு பண்ண சொல்லியிருக்காங்களா? கட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 2 ஹாஃபாக ஃபஸ்ட்டு கட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை வந்து இப்படி 2ஆக வச்சு ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டு இப்போ வந்து இதை கட் பண்ணிவிடுங்க. இந்த இதுக்கு நேராக. கொஞ்சம் இந்த பேப்பர் ஆடுது ரொம்ப. என் கை கட் பண்ணுற மாதிரி இருக்கு. கட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த மாதிரி கட் பண்ணிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி இது பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணுங்க. கட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? நெக்ஸ்ட் வந்து இந்த 2 பீஸை ஃபர்ஸ்ட் பீஸை வந்து இப்படி வச்சுட்டு ரெண்டாவது பீஸை வந்து இப்படி திருப்பி இப்படி வச்சுருக்காங்க. அப்படி வச்சு என்ன செஞ்சுருக்காங்க? ஒட்டியிருக்காங்கல்ல? ஒட்டிட்டு அது இந்த பெரிய பீஸ் எடுத்து இந்த பெரிய பீஸை இப்படி திருப்பி வச்சுட்டு இப்படி வச்சுக்க சொல்லியிருக்காங்க. இப்படி வச்சு இங்கே விட்ட சொல்லியிருக்காங்க. அது இங்கே கூகுளில் வச்சு சரி போய் கம் எடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு. இப்போ ஒட்டுங்க, ஒன்று ஒன்றா ஒட்டுங்க பார்ப்போம். எப்படி வைக்கணும்னு பார்த்துக்கோங்க. இப்படி வைக்கணும். ஒன்று நேராக வைக்கணும், ஒன்று வைக்கணும். பென்சில் எடுத்துக்கோங்க. எடுத்து எங்கேருந்து எது வரைக்கும் கம் வைக்கணும்னு மார்க் பண்ணும். அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு எப்படி வைக்கணுமோ வைய நான் சொல்கிறேன். வை ஃபஸ்ட்டு அந்த இதை வை. இதை எப்படி வைக்கணுமோ அது மாதிரி வை ஃபஸ்ட்டு. நான் அப்புறமா இங்கே கம் வைக்கணும் மார்க் பண்ணிப்பேன்.
இப்போ வந்து இந்த இடத்து வரைக்கும் கம் வைக்கணும். இந்த இடத்து வரைக்கும் கம் வைக்கணும். இவ்வளோ தூரம் வைக்கும், இங்கே இது வரைக்கும். இப்போ எடுத்துட்டு கம் வை. அப்படியே நீட்டாக வை. அப்படி கிடையாது, கையை இந்த இடத்துல இங்கே இங்கே மார்க் பண்ணு. இப்போ இது தூக்கி அதில் விட்டு அதேமாரி கரெக்டாக பார்த்து விட்டு. விட்டு நெக்ஸ்ட்டு இதை விட்டணும். இதுக்கு பக்கம் வைக்கணும். இதுக்கு இந்த மீனோட ஃபுல்லாக வச்சா போதும். இப்படி இருப்ப எடுக்கலாமா? இப்போ மீனுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்? கண் வைக்க போகிறோம். கண் வைக்க போகிறோம். மீன் கண்ணுக்கு ஒரு இதுமாரி காடி மாத்திரை அட்டை எடுத்து இப்போது ஐஸ் எங்கே வைக்க போகிற? அந்த இடத்துல வச்சு மார்க் பண்ண ஃபஸ்ட்டு. இது இங்கே அவ்வளோ கிட்டே வைக்க போகிற? நோத்தி வை, கையில் பார்ப்போம். இங்கே வச்சா கரெக்டாக இருக்குமா? இங்கே வைக்க போகிற. இப்போ பென்சில் எங்கே? பென்சில் வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்க. மார்க் பண்ணிக்கிட்டு அது ஐஸுக்கு ஒரு மெழுகு போட்டு அதை ஃபில் பண்ண போகிறோம். இந்த வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ரவுண்டு, அதுக்குள்ளே ஒரு ரவுண்டு இந்த இது கம் வைக்க போகிறேன். அடுத்தது மெழுகு தூக்கி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ அதை வச்சு ஒட்டு. நம்ம செஞ்சு வச்சுருந்தா அந்த அப்படியே ஒட்டிக்கும். ஓகேவா? இப்போ அடுத்தது இந்த வாய் போட போகிறோம். ஸ்கெட்சு, பிளாக் ஸ்கெட்சை வச்சு போட போகிறாங்க. எந்த இடத்துல போட போகிறீங்க வந்து பென்சிலில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்ச் வச்சு போ. ஸ்கெட்ச் வச்சு நான் பென்சில் வச்சு போட்ட இடத்துலேயே அழகாக இது போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இல்லை. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ரெடி. எம் ரஹியான்னு எழுதிடு. இதில் எழுது சயின்ஸ் ஸ்டாண்டர்ட். எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு.